Hello friends, welcome back to my Tami information YouTube channel. In YouTube channel என்ன பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா 1 hour பார்த்தா ப்ரோ நான் Oppo மொபைல் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய மொபைலில் பார்த்தா சவுண்டு பார்த்தா அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பண்ணான்னு தெரியல, சவுண்டு பார்த்தா கம்மியாக கேட்குது, ஒரு தடவை கேட்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நபர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பார்த்தோன்னா எந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் ப்ராப்ளமாக இருக்கும். அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்த்தா சொல்லி தர போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 செட்டிங்ஸ் ஆன் பண்ணி பண்ணுறத செக் பண்ணி பார்த்துங்க. நான் சொல்கிற 2 செட்டிங்ஸ் பார்த்தா கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபோனில் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் மொபைல் தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? அது என்ன ஒரு 2 செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் கூட நோட்டிஃபிகேஷன் இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு எதனா வீடியோஸ் ரெடி பண்ணி போடணும், அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வாங்க அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் மொபைலில் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றத தான் கிளிக் பண்ணிங்க. செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி வந்துக்கிறேன். உள்ளே எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் பேட்டரின்னு இருக்கும். பேட்டரிக்கு சொல்லிட்டு என்னடா வித்தியாசம்னு கேட்பீங்க. ஏன்னா பேட்டரி சில பேர் பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மூடு, பேட்டரி யூஸு, அதாவது ஸ்மார்ட் சார்ஜ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதில் தான் பவர் சேவிங் மூணு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா பவர் சேவிங் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சிங்க. இதை ஆன் பண்ணி வச்சதால பார்த்தா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பவர் சேவிங் மூடு இந்த மாதிரி மூடெலாம் பார்த்தா ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பவர் சேவிங் மூடும் சூப்பர் சேவிங் மூடும் ரெண்டு இருக்குமே. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்க. ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சவுண்ட் பார்த்தா வரது ப்ராப்ளம் வந்தால் கம்மியாக. பவர் சேவிங் மூடில் போட்டிருந்தாலும் பார்த்தா மொபைல் வந்து சவுண்ட் பார்த்தா வராது. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த 2 செட்டிங்ஸ் ஆஃபில் இருக்கா செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்ன செட்டிங்ஸ் சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் பார்த்தா நெக்ஸ்ட் கிளிக் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. கிளிக் ஸ்க்ரோல் பண்ணி அதெல்லாம் பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பேட்டரி முடிச்சு இங்கே பாருங்கள், இங்கே சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது தான் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ தான் ஃபுல்லாக இருக்கா மீடியா, ரிங்டோன், நோட்டிஃபிகேஷன் நல்லா சொல்லலாம் ஃபுல்லாக இருக்கா செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணிட்டு பார்த்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டோன்ட் நாட் டிஸ்டர்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு இதை பார்த்தா ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா யாரை ஃபோன் பண்ணாலும் பார்த்தா உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அதுதான் இது கொடுத்துருக்காங்க. மீடியா டோன்ட் நாட் டிஸ்டர்ப் என்ன பண்ணி டோன்ட் நாட் டிஸ்டர்ப் மூடில் ஆஃப் பண்ணி வச்சிங்க. ஆன் பண்ணி வச்சுருக்காதீங்க. அதே மாதிரி இந்த மீடியா இருக்கா இங்கே சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த விஷயம் வந்து இது ஃபுல்லாக வச்சுங்க. ஓகேங்களா? இதை பாதியில் இருந்தாலும் பார்த்தோம்னா சவுண்டு பார்த்தா கம்மியாக வரும். ஓகேங்களா? இதை ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சு பாருங்கள். வால்யூம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் வேறு எந்த சர்வீஸில் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சவுண்ட் ஒன்று கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் மொபைல் போய் சர்வீஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஓப்போ மொபைல் சர்வீஸ் சென்டர் தான் போயிட்டு பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தோன்னா உங்கள் மொபைல் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு சிஸ்டம் அப்டேட் இருந்தால் கேட்டிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அபவுட் டிவைஸ்னு இருக்கும். அந்த அபவுட் டிவைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணால் இங்கே வியூ அப்டேட்ஸ்னு இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் பார்த்தோன்னா அப்டேட் எந்த இருக்கா செக் பண்ணுங்கள். செக் ஃபார் அப்டேட் இருக்கும். உங்கள் மொபைல் பார்த்தா அப்டேட் எதாவது வந்திருக்கா செக் பண்ணி பார்த்தா அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ணாமல் இருந்தால் கூட பார்த்தா உங்கள் மொபைல் பார்த்தா சவுண்ட் ப்ராப்ளம் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கு கேட்டிங்கன்னா பார்த்தா 100% தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்கள் மொபைல் வந்து அப்டேட் பண்ணிங்க. இந்த அப்டேட் வந்திருக்கு, நான் அப்டேட் பண்ண வச்சிருக்கேன். ஒரு 342 MB வந்து அப்டேட் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் இன்ஸ்டால் கொடுத்துங்க. ஒரு 1/2 hour வந்து அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மொபைல். அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா உங்கள் மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் முடியும். அப்போயும் உங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்கள் ஓப்போ மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு போய்ட்டு பார்த்தா உங்கள் மொபைலை கொடுத்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போட்டுருங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.